அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 45வது பாடலை பார்க்கிறோம். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் செய்யாத தவறுக்காகவோ அல்லது அறியாமல் செய்த சிறு பிழைக்காகவோ உலகத்தாரின் பழி சொல்லுக்கு ஆளாக நேரிடலாம். தாயே, நான் உனக்கு தொண்டு செய்யாமல் உன் பாதம் தொழாமல் என் இஷ்டப்படி நடந்து கொண்டேன். இது தவறாகவே இருந்தாலும் ஒரு தாய் தன் குழந்தையின் குறையை பொறுத்து கொள்வது போல நீயும் என்னை பொறுத்தருள வேண்டும் அம்மா என்று பட்டர் விளக்குகிறார். இந்த பாடல் நம் மானத்தை காக்கும் கவசமாகும். வாருங்கள் அத்தகைய பாடலை பார்ப்போம். தொண்டு செய்யாது நின் பாதம் துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. அதாவது, தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ. உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமலும் உன் திருவடிகளை வணங்காமலும் தன் இஷ்டப்படி துணிச்சலாக வாழ்ந்தவர்களை முன்பு இருந்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ. அதே வழியில் உன்னை வணங்காத ஒரு வாழ்க்கையை அடியேனாகிய நானும் வாழ்ந்தால் அது நான் செய்த வஞ்சகமா அல்லது முன்வினை பயனா? மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. நான் உனக்கு மாறாக என்னத்தான் பிழைகள் செய்தாலும் என்னை கைவிடாமல் பொறுத்து கொள்வதுதான் உனக்கு அழகு. என்னை புறக்கணிப்பது உனக்கு அழகல்ல தாயே. நீ அவ்வாறு செய்பவள் அல்ல என்பதும் நான் அறிவேன் என்று பட்டர் கூறுகிறார். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், அபிராமி தாயே, நான் தவறு செய்பவனாக இருந்தாலும் உன்னை வணங்க மறந்தவனாக இருந்தாலும் என்னை உன்னுடைய குழந்தையாக எண்ணி மன்னித்து விடு அம்மா. உலகத்தாரின் பழிக்கு என்னை ஆளாக்கி விடாதே. நான் செய்த குற்றங்களை பொறுத்து கொண்டு எனக்கு நல்வழி காட்டு தாயே என்று விளக்குகிறார். பாராயணம் செய்யும் முறை. தேவையில்லாத பழிகளிலிருந்து விடுபடவும் கௌரவம் காக்கப்படவும் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. மனதார உங்கள் தவறுகளை அன்னையிடம் ஒப்புக்கொண்டு இனி நல்வழியில் நடப்பேன் என்கிற உறுதியுடன் பாராயணம் செய்யவும். இவ்வாறு செய்வதால் உங்களை பற்றி மற்றவர்கள் கூறும் அவதூறுகள் மற்றும் தேவையற்ற விமர்சனங்கள் ஓயும். உங்கள் மனதை உறுத்தி கொண்டிருக்கும் பழைய தவறுகளின் தாக்கம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். இழந்த செல்வாக்கையும் மதிப்பையும் மீண்டும் பெற அன்னை அருள் செய்வாள். அன்னைக்கு மல்லிகை மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக பச்சரிசி சாதம் அல்லது பால் படைக்கலாம். அன்னை பொறுமையின் சிகரம். நம் பிள்ளைகளை பொறுத்து நம்மை காக்கும் அவளை சரணடைந்து நிந்தைகள் இல்லாத வாழ்வை பெறுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 46வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.